guys, நான் தான் உங்கள் லெனின். நான் இன்ஷாட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிடிச்ச பேக்ரவுண்டை தமிழ் எடிட்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கூகுளில் தான் வந்துச்சு எல்லாமே எடுத்தேன். நான் வந்து எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக நம்ம எடுக்கிற வீடியோக்கு ரிலேட்டடாக தான் பிக்சர் வருவேன். இது எங்கள் தாத்தாவோட தான். எப்போவுமே கொஞ்சம் குரல் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக தான் இருப்பேன். ஆனால் அது கான்ட்ராஸ்ட் அது சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு தான் பார்க்க மாட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐக்கானை தொட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் வந்து பிக்கி பேங்க்குக்கு இந்த ஐக்கானை தொட்டு செலக்ட் பண்ணேன்னா இந்த ப்ளஸ் ஃபோட்டோ மாதிரி இருக்குல்ல ஸ்கொயர்க்குள்ளே இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த பாடி கட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பூரா பாடியும் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இதை கொண்டு போய் இதை அவ்வளோவும் விட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு க்ரௌன் ஆட் பண்ணலான்னு எனக்கு திடீர்னு மண்டையில் ஸ்டேக் காய்ச்சி தெரியாமல் இதுக்குள்ளே போயிட்டேன். நான் வந்து க்ரௌன் ஆட் பண்ணேன். க்ரௌன் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஐடியா இருந்துச்சு. க்ரௌன் ஆட் பண்ணேன் அப்புறம் இடையில தெரியாமல் இதை ஆன் பண்ணிட்டேன். ஆர்சிடின்னு இருக்கும். அப்புறம் அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இடையில தப்பாக ஒரு அண்ணன் வந்து கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன்னு வரலாம் சொதிப்பிருப்பாங்க. அதுவும் வர அதை எடிட்டிங்கில் கட் பண்ண மறந்துட்டேன். ஏதோ ஒரு ஃபண்ணுக்கு இருந்துட்டு போட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, நம்ம கட் பண்ணலனாலும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வீடியோ போட்டோம்னா கொடுக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் போடுறதுக்குள்ளே பெண்டுக்கணும். நான் இப்போ டிக்கு பதிலாக பிஏ எடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த அண்ணா போட்டுட்டாங்க. அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஏன்னா ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு வந்து பிஏ கொட்டியிருக்கும். அப்புறம் இதை கொஞ்சம் சின்னதாக கரெக்ட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணேன். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் டைட்டில்ஸ்லாம் வந்து ஃபுல்லும் கண்டினியூஸாக டைட் அடிச்சுக்கிட்டே கீழே அலைன்மெண்ட் பண்ணுற ஒர்க்கும் கொஞ்சம் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு போயிட்டு அதை பிரித்து அலைன்மெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் இருக்குது. இந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா வந்து 1 மில்லியன் வியூஸ் போனால் நான் பார்ட் 2 எடிட்டிங்கோட வரேன். இந்த வீடியோவுக்கு கன்ஃபார்மாக போகும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவுக்கும் ஒரு 1 மில்லியன் போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோ வேணாம், 5 மில்லியன் வியூஸ் போட்டால் ஓகே, எனக்கு ஓகே.